பஜாஜ் பைக்ஸ், பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ்னு பஜாஜ் சம்பந்தமான பொருட்கள் இன்னைக்கும் பயன்பாட்டில் இருக்கு. அந்த அளவுக்கு பல வருடங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் நிறுவனமாக பஜாஜ் இருக்கு. அந்த பஜாஜ் நிறுவனத்தை தொடங்கி வைத்த ஜம்னலால் பஜாஜ் மறைந்த தினம் இன்று. ஜம்னலால் கனிராம் பஜாஜ் 1889 ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். வளரும் பருவத்தில் அவருடைய பணக்கார உறவினர் அவரை தத்து பிள்ளையா தத்தெடுத்தார். அதுதான் அவருடைய வாழ்க்கையவே மாற்றிச்சு. வளர்ந்து வந்து பெரும் தொழிலதிபராக ஆனார் பஜாஜ். பஜாஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸை தொடங்கினார். இன்னைக்கு அந்த நிறுவனம் 26 நிறுவனங்களோட வெற்றிகரமான ஒரு குரூப் ஆஃப் கம்பெனியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இது இல்லை பஜாஜுடைய லெகசி. இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்காக அவர் செய்த எண்ணற்ற பங்களிப்பு தான் அவருடைய பெயரை இன்னைக்கும் தாங்கி நிற்குது. பஜாஜ் மிக சிறந்த காந்தியவாதி. காந்தியின் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு மரியாதையும் கொண்டவர். காந்தியின் ஆசிரமத்திற்காக 20 ஏக்கர் நிலத்தை தந்தவர். காந்தியின் கொள்கைகளை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்க தொடர்ந்து பாடுபட்டவர். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பிரிட்டிஷாருக்கு இணக்கமாக இருந்து தொழிலில் பெருகிட்டிருந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷாருக்கு எதிர்த்து நின்று தொழில் செய்தவர். தொடர்ந்து பல சுதந்திர போராட்டங்களுக்காக நிதியுதவி வழங்கினவர். இப்படி இந்தியாவின் விடுதலைக்காக மட்டுமல்லாமல் இந்திய சமூகத்தின் அவலங்களாக இருக்கும் சாதிய கட்டமைப்புக்கு எதிராகவும் பெண்ணிய அடிமைக்கு எதிராகவும் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் பஜாஜ். இப்படி தன் வாழ்நாளின் இந்திய மக்களுக்காக மிக பெரும் பங்களிப்பை செய்த ஜம்னலால் கனிராம் பஜாஜ் 1942 மறைந்த தினம் இன்று.